ஹை ஃபோக்ஸ். இப்போ வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து ஒரு ட்ரெண்ட் எப்படி க்ரியேட் ஆகிருச்சுன்னா, ஏதாவது ஒரு செலிப்ரிட்டிக்கு பர்த்டேனா அவங்களோட ஃபர்னிச்சர் உடைக்கிறதுங்கிறது ஒரு காமன் ஆஸ்பெக்டாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த செலிப்ரிட்டியோட படங்களில் இருக்கிற படைப்புகளில் இருக்கிற பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸை வந்துட்டு டிபேட்டுக்கு நிப்பாட்டி ஆர்கியூ பண்ணி சண்டை எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகிறதே வேஸ்ட் என்னை பொறுத்தது. ஏன்னா வந்துட்டு இட்ஸ் தேர் ஃப்ரீடம். அவங்களுடைய கருத்து சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து அது புண்படுத்தியிருக்கலாம், அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கள வந்து அஃபண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு தப்பாக தோண்டிருக்கலாம். அதை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களும் நீ எப்படி பேசலான்றது. இதில் ஓவர் டூ அதெல்லாம் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், அதை அப்புறம் போய் கூட பார்த்துக்கலாம். பட் நான் இது ஏன் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னா, வெற்றிமாறன் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், மணிரத்னம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வந்து இந்த மாதிரி ஒரு டேமேஜில் வந்து மாட்டிக்கிறாங்க. ரஞ்சித்தே கூட மாற்றிக்கிறாரு. அட்டகத்தி படத்தை வச்சு அவரை வந்து சொல்கிறாங்க ப்ராப்ளமேட்டிக் சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு. அது நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் மட்டும் எப்போவுமே வந்துட்டு லைம் லைட்டில் வந்து பிரகாசமாக ஜொலிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் தான். ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எதனால் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய படைப்புகள் வந்துட்டு இத்தனை கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாக்கப்படுது, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது அவரோட இன்டர்வியூ ஆகட்டும், இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் பொலிட்டிக்கல் வந்ததுக்கப்புறம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் வரத்துக்கு முன்னாடி, ஐ மீன் டேரக்ட் பாலிடிக்ஸ் வரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு தான் இருக்குது இங்கே. அவரோட பழைய படங்கள் நாயகன் ஆகட்டும், தேவர்மான் ஆகட்டும், ஹேராம் ஆகட்டும், இந்த மாதிரி ஹைலி கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் அவரும் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி தான் வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸு டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவர் தப்பாக நழுவி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இருந்தும் ஏன் வந்துட்டு கமலஹாசன் மேலே இத்தனை விதமான விமர்சனங்கள்? நானே என்னோட பர்சனல் பிளாக்ஸில் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கேன். அது நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தவிர்த்துட்டேன். எனக்கு அது சரியாக படலை. கமலஹாசன் இல்லை யாருமேலேயும் பெருசாக வைக்க வேண்டாம்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. கொஞ்சம் நாசுக்காக போய்ட்டு எதுக்கு ரொம்ப போயிட்டு டீகோட் பண்ணிக்கிட்டு அவங்க படைப்புகள்ன்ற மைண்ட் செட் நான் வந்துட்டேன். அதை விட்டுருங்க. ஸோ ஏன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு செலிப்ரிட்டியோட ஸ்டார்டம் வந்துட்டு எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசிக்காகவே. இப்போ இந்த பர்டிகுலர் செலிப்ரிட்டியோட ஃபாலோவர்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு பீப்புளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு க்ரியேட் ஆகுது. அது தானாகவே நடக்கிற விஷயம். ஃபார்ச்சுனேட்லியாக தெரியல, கமலுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பின்பம் க்ரியேட் ஆயிருக்கு. இதை எப்போ க்ரியேட் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்கன்றது தெரியாது. இந்த நரேட்டிவ் எப்போ ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கமல் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்கப்பா. கமல் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு புது அறிவு வேணுப்பான்னு சொல்லிட்டு இந்த இன்டெலெக்சுவல் பின்பத்தை வந்து பூத்தி கமலை எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெலெக்சுவலாக மேலே காமிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளும் இன்டெலெக்சுவல் ஆகுங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையை நான் பார்க்குறேன். இது ஏன் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக பார்க்குறேன்னா, இப்போ வெற்றிமாறனோ இப்போ ரஞ்சித்தோ இது மாதிரி ஒரு படம் பண்ணும்போது ஒரு பொலிட்டிக்கல் இன்கரெக்டான ஒரு சீன் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கேட்கலான்னா, என்னடா அப்படி வச்சுட்டா அப்படின்னே, சரி விடு தெரியாமல் வச்சுருவான், பசங்க தெரியாமல் வச்சுருப்பானுங்க, புதுசாக வந்த பசங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டுங்கிறத கொடுக்க முடியுது. ஆனால் கமல்கிட்ட அந்த ஃபீஸிபிலிட்டி நமக்கு கிடையாது. ஏன்னா கமல் எது பண்ணாலுமே வந்துட்டு காரணத்தோடு இருக்கும். ஹைலி இன்டெலெக்ட்னு அவர் மேலே ஒரு பின்பத்தை போடுறதுனால உண்மையாலுமே கமல் வந்து தன்னை மறந்து தவறு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டாருன்னா அதை வந்து மன்னிச்சுன்னு சொல்கிறது பெரிய வார்த்தை. அதை வந்து கடந்து போக முடியல. இதையே வச்சார், இவ்வளோ பண்ணுறது இதையே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி தோணுது. உண்மையாலுமே அவர் மறந்து கூட வச்சுருக்கலாங்க, நமக்கு தெரியாது பாவம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்துட்டு கவுண்டர் பண்ணுறதுக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பொதுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். இது முடிஞ்சளவு வந்து நான் வந்துட்டு ரொம்ப நாசுக்காக சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஃபாலோவர்ஸ்னால் சொல்ல வரல, அவரை பிடித்த ஆட்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதை அவங்களே சொல்லலாம், இது ஒரு கமல் தெரியாமல் கூட வச்சுருக்கலாம் விட்டுருங்கன்ற மாதிரி தவிர்த்துட்டு, இஸ் இன்டெலெக்ட், ஹீ நோ வாட் ஹி டஸ், அவர் நரேட்டிவ் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நரேட்டிவ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ வின்சென்ட் ஓவர் அவன் பிளாக் ஃபேஸ் கேரக்டர் வந்துட்டு நானே வந்துட்டு பெருசாலாம் எழுதியிருக்கேன், இப்படி ஒரு பொர்ட்ரேஷன் பண்ணலாமான்னு. ஒரு ஸ்டெப்பு தள்ளின்னு பார்த்தா கமல் அது வேணும்னு பண்ணியிருக்காமான்னு தோணுது. எவரே வேணும்னா பண்ணியிருப்பார், இவ்வளோ யோசிச்சிருப்பார் அந்த மாதிரி தோணுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமலை பற்றி இன்டெலெக்ட் அப்படி போக ஏன் அவர் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்மளே சந்தேகப்பட வச்சிடுறேன். புரியுதுங்களா இல்லையா? இதை டிஃபெண்ட் பண்ணுறது எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஏன் அப்படி போனால் என்ன தப்பு? இது என்னன்னா வந்துட்டு கமல் வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிற கான்செப்ட் மீது அது தப்பே இல்லைங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பிளேஸ் ஆகிறது இருக்குது. அவர் தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து முழுக்க வந்துட்டு நம்ம அவருக்கு தான் தெரியும் அவர் எப்படி வச்சாரு வைக்கிறேன்னு சொல்லிட்டு.
அதாவது கமலை வந்துட்டு ரொம்ப அடி முட்டாளா அப்படின்னு அதுவும் கிடையாது. கமல் வந்து ஒரு ஆவரேஜ் பர்சன் ஹூ நோஸ் ஹவு டு டீல் வித் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இஸ் ஜீனியஸ் when it comes to ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஆக்டிங். இப்படிப்பட்ட கமலஹாசனோட பின்பத்தை வந்து இன்டெலிஜென்ட் பின்பத்தை எவ்வளோ உருவாக்கிட்டு அதை நோக்கி கேள்வி எழும்போது கமலை மட்டும் கேட்குறீங்க, மற்ற டேரக்டர்ஸ் கேட்க மாட்டேன்னு கேட்குறது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. இப்போ ஒரு 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 ஐக்கானை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐக்கானை எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேவ் பண்ணுறீங்க, அவனை பயங்கரமாக அவன் ஃபெமினிஸ்ட் பிளான் பண்ணி கொண்டு வந்து மேலே நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மேலே இருக்கும்போது அவனை நோக்கி வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்துட்டு அவன் ஏன் ஃபெமினிஸ்ட்டாக இருக்கான், அவன் ஃபெமினிஸ்ட்டாக இல்லாமல் எங்கெங்கெல்லாம் தவறுனா இங்கே நோக்கி தான் இருக்குமே தவிர வேறு எப்படி வராது. அது மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை மேலே விட்டப்புறம் என்ன இவரையும் கேட்குறீங்க, தலைவனையும் கேட்குறீங்கன்னு கேட்க முடியாது. நீங்கள் தான் அவர் மேலே வந்து ஃபெமினிஸ்ட்னு கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க உதாரணத்துக்கு. ஸோ அவர் நோக்கி வர கேள்விகள் அப்படி தான் இருக்கும் போது. ஸோ யூ ஆப்வியஸ்லி மேட் கமல் அஸ் அன் இன்டெலெக்ட் பர்சன் ஹூ நோஸ் எவ்ரிதிங், ஹூ ஆக்சுவலி சர்பாஸ் திங்கிங் அதர் பீப்புள் அரவுண்ட் ஹிம். அவன் எல்லாரையும் தாண்டி யோசிக்கிற அளவுக்கு கமலை நீங்கள் வந்து மேலே வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பிம்பத்தை நோக்கி கேள்விகள் எழும்போது வந்துட்டு ஐயோ இது எப்படி நீங்கள் எங்கள் ஆளை கேட்கலாம்னு சொல்லிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறது தப்பு. ஒன்று அதை ஒத்துக்கிட்டு அவன் வேணும் தான் வச்சாரு எங்கள் ஆளை ஹைலி இன்டெலெக்ட் பண்ணு போயிடணும். அப்படின்னா நியாயம் கற்பிக்கக்கூடாது. உங்கள் சைடில் நீங்கள் உங்களோட நியாயத்தை கற்பிக்கலாம், அது கொஞ்சம் வேலிடாக இருந்தால் பரவாயில்ல, இன்வேலிடாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கமல்னு கிடையாது, மணிரத்னம் நான் ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு எல்லாருக்குமே போடணும். நான் போயிட்டு சண்டை போட முடியாது அவங்களுக்கு காலம். ஏன்னா எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் வந்து எவ்வளோ யோசிக்கிறாங்க, ஒரு படத்தை எழுதும்போது டைலாக் பேசும்போதும் நடிக்கும் போதும் 1008 விஷயங்கள் அவங்களுக்கு ஓடுது. அவங்கள போயிட்டு வந்துட்டு இந்த பர்டிகுலர் சினாரியோ மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது வந்து நடக்கவே நடக்காத விஷயம். அது ரொம்ப தப்பு. எங்கேயாவது இடத்துல மிஸ் பண்ண தான் செய்வாங்க. இப்போ நானே இப்போ பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் விளாக் இவ்வளோ நேரமாக, டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை என்ன மீதி போயிடும், எடிட்டிங் தான் பார்க்க முடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அது என்ன மிஸ் ஆகி கூட வெளியே போயிடும். ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். அது கிரியேட்டருக்கே உண்டான ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டெலெக்ட் பின்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு ஆளை மேலே உட்கார வச்சுட்டு அவர் நோக்கியே விமர்சனங்கள் வருதுன்னு நம்ம கவலைப்படவே கூடாது. நீங்கள் கவலைப்படாம விட்டுருங்க, போங்க. சென்ட்ரிஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு, அதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை ஆர்கியூ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கமலுடைய கமல் வந்து நேரடியாக கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்தில் விவாதங்கள் நடந்த கூட கமலோட படத்தை வச்சு தான் வந்து விவாதங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும். அதையே வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விட்டுட்டு போகாமல் இவங்களும் வந்து அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 பேர் நான் கூட தான் கேட்டு நாயகன் படத்தை பார்த்துட்டு அவ்வளோ எழுதினாங்க, என் கூட அவ்வளோ சண்டை செய்கிறாங்க. ஆனால் சென்ட்ரிஸ்ட் பாலிடிக்ஸை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இன்னும் ஒரு சரியான ஒரு டூல் அமையலை. நான் சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு 10-15 பேர் சொல்ல வரல. தே ஆர் நாட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் கமல்ஸ் பாலிடிக்ஸ். கமலோட பொலிட்டிக்கல் கிரவுண்டுங்கிறது வேறு, அங்கே ஆட்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க, அதை விட்டுருங்க. இருந்தாலுமே இங்கே இருக்கிற 4 பேரும் வந்துட்டு முழுக்க வந்துட்டு சினிமா சார்ந்து நகரதுங்கிறது வந்துட்டு அது அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன்னா, கமல் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டையும் கமல் மாதிரி ஒரு ஐக்கானை நீங்களாம் க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அவங்க நோக்கி கேள்வி வரும்போது கமல்லாம் மட்டும் கேள்வி கேட்குறாங்க, மற்றவங்களாம் கேள்வி கேட்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா சுனாமியை கணிச்சவர் கமல்னு சொல்கிறீங்க. சும்மா சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்டிங் ஆஸ்பெக்டாகவே வந்துட்டு கமலை வந்து போர்ட்ரே பண்ணதெல்லாம் உண்டு ஒரு காலத்தில். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இவ்வளோத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ஆளால் இவ்வளோ பண்ண முடியாது, இவ்வளோ நாஸ்ட்ராடமஸாக இருக்கிறவர் வந்து இதை யோசிக்க மாட்டாருன்னு நம்ம கேட்கவும். கமல் இஸ் a great actor and want to say என்ன சொல்ல ரைசிங் பொலிட்டிஷியன், அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது நோக்கி அவருடைய ஃபேன் பேஸ், அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ், சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் வந்துட்டு பேசினாங்க. ஒரு இனிஷியேட்டிவ் தான். கமலுடைய மூவியில் அந்த கிரிட்டிசிசத்தை வந்து எதிர்த்து பதில் பேசி அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் ஒரு டிஸ்கஷன் நடத்தினாங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க சென்ட்ரிஸ்ட் பொலிட்டிக்ஸை வச்சு பண்ணாங்கன்னா கமலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். கமலோட சினிமாவை பற்றி பேசி இனிமேல் பிரோஜனம் கிடையாது. கமல் இஸ் வெல் வேர்ஸ்ட் ஆக்டர். இங்கே நான் வந்து கமலை அசிங்கமாக திட்டி ஒரு படத்தை விமர்சித்து 20 போஸ்ட்டு போட்டாலும் கமலோட பிம்பத்துக்கு எந்த பாதிப்பும் மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் புகழ்ந்தாலும் அது 10% ஏற போகிறது கிடையாது. கமல் 60 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். ஹீ நோஸ் வாட் ஹீ டஸ் அண்ட் ஹீ டூ இட் அட் இஸ் பெஸ்ட். ஸோ சும்மா நாலு போடுவோங்க, இருக்கட்டும்ங்க, விமர்சனம் பண்ணுறதாங்க நல்லாயிருக்கும். நான் பார்க்குறேங்க, திடீர்னு பார்த்து நாயகன் தப்பாக தெரியுதுங்க, இருந்துட்டு போட்டோம். ஸோ பீ இட் லைக் தட். ஸோ வாட் ஐம் சேயிங் வாஸ், ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அதை நோக்கி நீங்களே நகர்ந்து போய் தொட்டுட்டு அப்புறமேட்டுக்கு அது இன்னொருத்தன் வந்து இருக்கிற குறைகளை தொட்டு காமிக்கும் அங்கே திரும்பினு அவன் மேலே கல்லெறியாது. என்ன சொல்ல வரேன். ஸோ தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கிங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் ஆஸ் அ ஸோ கான்ட்ரவர்ஷியல் பாட்காஸ்ட். பட் அப்படியே வந்திருந்தாலும் ஐம் சாரி. இட் இஸ் நாட் இன்டென்ட் டு ஆல் த கமல் ஃபேன்ஸ். அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிக்கான கமல் ஃபேன்ஸும் கிடையாது. இது என்னுடைய பர்செப்ஷன் ஓவர் கமல்ஸ் இந்த ஒரு என்ன சொல்கிறது ஹிட் ஆன் பேக் கேஸ் ஃபார் த பாஸ்ட் டெக்கேட். தேங்க்யூ, பாய்.